அண்மை செய்தி. நெல்லை பணக்குடியில் கஞ்சா போதை ஆசாமியால் பள்ளி மாணவன் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 5ஆம் தேதியன்று நெல்லை பணக்குடியில் 10ஆம் வகுப்பு மாணவனை அதே பகுதியைச் சேர்ந்த நபர் கஞ்சா போதையில் அரிவாளால் வெட்டியுள்ளார். படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவன் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகத்தில் கஞ்சாவே இல்லை என்று அமைச்சர்கள் பேசி வரும் நிலையில் நெல்லை மாணவனின் படுகொலை தமிழகத்தில் குக்கிராமங்களிலும் கஞ்சா புழக்கம் இருப்பதையும் அதனால் கொலை உள்ளிட்ட கொடூர குற்றங்கள் நடப்பதும் அம்பலமாகி இருக்கிறது. கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியாத அரசு மாணவனின் மரணத்திற்கு பொறுப்பேற்குமா என கேட்கிறார்கள் பொதுமக்கள். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை பணக்குடியில் கஞ்சா போதை ஆசாமியால் பள்ளி மாணவன் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த 5ஆம் தேதியன்று நெல்லை பணக்குடியில் 10ஆம் வகுப்பு மாணவனை அதே பகுதியைச் சேர்ந்த நபர் கஞ்சா போதையில் அரிவாளால் வெட்டியுள்ளார். படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவன் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் கஞ்சாவே இல்லை என்று அமைச்சர்கள் பேசி வரும் நிலையில் நெல்லை மாணவனின் படுகொலை தமிழகத்தில் குக்கிராமங்களிலும் கஞ்சா புழக்கம் இருப்பதையும் அதனால் கொலை உள்ளிட்ட கொடூர குற்றங்கள் நடப்பதும் அம்பலமாகி இருக்கிறது. கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியாத அரசு மாணவனின் மரணத்திற்கு பொறுப்பேற்குமா என பொதுமக்கள் கேட்கிறார்கள். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.